எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி பட்டன் இட்லி, மெட்ராஸ் ஸ்டைல் பட்டன் இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் கிட்ஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், இல்லைனா அடல்ட்ஸுக்கு இல்லை பெரியவங்களுக்கு ஸ்நாக்காக கூட கொடுக்கலாம். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். மசாலாலாம் போட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் அதை செஞ்சு முடிச்சிடலாம். இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த குட்டி இட்லிக்கு இந்த பாத்திரம் எடுத்துருக்கேன். நெய் பூரா தடவிட்டேன். இப்போ இட்லி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற ஆரம்பிக்கிறேன். இட்லிலாம் ஊற்றியாச்சு. இதை நல்லா வேக விட போகிறேன். சூப்பராக வெந்து வந்திருக்கு இட்லி. இப்போ நம்ம மசாலா பட்டன் இட்லி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேனில் நான் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெயில் கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி சேர்க்குறேன். அதோட இஞ்சி பூண்டு விழுதும் சேர்க்குறேன். இப்போது கல்லுப்பு சேர்த்துட்டு தக்காளி, இஞ்சி பூண்டு விழுதுலாம் நல்லா குக் ஆகணும். தக்காளி பாதி குக் ஆகிடுச்சு. இப்போ மசாலா பவுடரோடு சேர்த்து குக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன், கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் குக் பண்ணி போகிறேன். மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது இட்லி சுட்டோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் இட்லி பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் நெய் சேர்த்துட்டு அவ்வளோதாங்க, மெட்ராஸ் ஸ்டைல் பட்டன் இட்லி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, மெட்ராஸ் ஸ்டைல் பட்டன் இட்லி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.